நன்றி ஆண்டவரே, நீர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், அற்புத தேவனாய், ஆச்சரியமானவராய், ஆலோசனை கர்த்தராய் ஆண்டவரே எங்களை வழிநடத்தினீரே ராஜா. வழி இதுவே என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பற்றி நடத்தினீரே. எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணான வழிகளை செவ்வைப்படுத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த உன்னத தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. அவர் சிறைக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவரை ஹல்லேலூயா இந்த காலவெளியில் உயர்த்தும்படியாய், ஹல்லேலூயா மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எங்கோ 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்ம மத்தியில் அவர் இருக்கிறபடினால கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், அரவணைக்கும்படியாய், நம்மை தேற்றும்படியாக, திடப்படுத்தும்படியாக, ஹல்லேலூயா ஆலோசனை தரும்படியாக, நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாய் நம்மத்தில் அவர் அசைவாடுகிற கிருபைகளுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்தவர், அற்புதங்களை காண செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பலத்த கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலவெளியில் கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்று அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர். இந்த காலவெளியில் நம்மத்தில் சிவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. செங்கடலை 2ஆய் பிளந்தவர். ஹல்லேலூயா. வட்டாந்திரையாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. தடைகளை நிர்மூலப்படுத்தினவர், கட்டுகளை அவிழ்த்தவர். ஹல்லேலூயா. விடுதலையை தந்தவர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், நம்மை விசாரிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத நேசராய் நம்மை கரம் பற்றி நடத்தினாரே. தாய் உன்னை மறந்தாலோ நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். நம்மை மறவாத நேசரவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலோ ஹல்லேலூயா நம்மை விட்டு விலகாதபடி நம்மை கரம் பற்றி வழிநடத்தினாரே. நம்முடைய வலப்பக்கத்தில் நிழலாய் நின்று நம்முடைய கால்கள் வழுவாதபடி நம்மை கரம் பெற்றி நடத்தினவர். ஹல்லேலூயா. நாம் செல்லும் இடமெல்லாம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் இருந்தவருக்காக கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லா சூழ்நிலையிலும் தண்ணீரை கடக்கும் போதோ, ஆறுகளை கடக்கும் போதோ, அக்கினியுடாய் நடந்தாலோ அக்கினி ஜுவாலை பற்றாதபடி அது நடுவிலே வந்து விடுவித்தவர். அவர் சொன்னதை செய்கிறவர். வாக்கு தத்தங்களின் தேவன் அவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரர் அல்ல. அவர் வாக்கு தத்தங்களின் தேவன் அவர். உடன்படிக்கையின் தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒருபோது நம்மை மறவாதவர், நம்மை கரம் பற்றி நடத்துகிறவர், ஆச்சரியமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசமடைய செய்கிறவர். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் அவர். எரிகிற அக்கினி சுவாலை நடுவிலே சென்றாலோ அது நடுவிலே வந்து விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினியின் வாசம் கூட படாதபடி ஹல்லேலூயா நெருப்பு ஹல்லேலூயா அது எத்தனை மடங்கு சூடாக்கினாலோ அது ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திற்காக நன்றி செலுத்துவோமா. பாதுகாப்பின் கரத்திற்காக, ஹல்லேலூயா நம்மை வழிநடத்தின கரத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக, உபவாச வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. விடுதலையோடுமை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனை ஆராதிப்பது எத்தனை பாக்கியம் ஆண்டவரே, எத்தனை ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை நாங்கள் துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை தகுதிப்படுத்தினீரே அப்பா. கிருபாசன தண்டையில் சேரும்படியாய் ஆண்டவரே எங்களை சொந்த பிள்ளையாய் மாற்றினீரே அப்பா. உம்மை கிட்டி சேரும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் ஆழத்திலிருந்து உம்மை போற்றி துதிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்தவர். எங்களை ஆண்டவரே விடுதலையோடுமை துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வருகிறவர்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்குவீராக ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் முன்குறித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆராதனை வேளையை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவதாசரை மறைத்து நீர் பேசும்படியாய், எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர், வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுகிறவர், எங்களோடு இடைபடுகிறவர், எங்களை உருவாக்குகிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. எங்களை சீர்படுத்துகிறவர், எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சோர்ந்து போகிறதுக்கு பலன் தருகிறவர், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனே, இந்த நாளில் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, தாகத்தோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் காணப்படுவதாக. அதிசயங்களை காண செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இந்த காலவெளியிலும் தகப்பனே ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, தாகத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நாளில் இருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறதற்காக கரங்களை தட்டி அவரை சோதரிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விண்ணப்பம் எழும் முன்னே அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. உடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே, சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், உடைய நாமம் மகிமைப்படும்படியாய், உடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் உடைய திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சியோடு கூட அவரை அழைப்போமா இந்த காலவெளியிலே. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறவர், நம்மத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் சலமே ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே நம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே.
மகிமை நிறை பூரணமே ஆமென். மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் ஆமென். மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாஞ்சையோடு அவரை நாடிடுவோமா? வாசம் செய்திடும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. அவரை ஸ்தோத்திரிப்போமா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளார் என்றால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே ஹல்லேலூயா தேவன் எழுந்தருளும்படியாய் இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை வரவேற்போமா. பயபக்தியோடு கூட அவரை தொழுது கொள்ளும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை அழைக்கும்படியா. ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே. ஆபத்து நாட்களிலே அவரே நமக்கு அரண் கோட்டையாய் நின்றவர், கண்மலையானவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே.
யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். நமகளாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, ரப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பாவோ மேகாவென்னும் நாமத்தோரிவர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். சாத்தானின் கோட்டை தகர்த்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்த்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டே, சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டே. சத்தத்தை உயர்த்தி சொல்ல நம்மத்திலே வாசம் செய்கிறவர். சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம் யாவரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டு நம்மளுடைய சிந்தனைகளை அங்கெங்கும் சிதறாதபடி இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு ஆராதனை நாம் செலுத்த போகிறோம். ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியமாக, பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக, அவருக்கு உகந்த காணிக்கையாக தம்மை தாமே ஜீவ பலியாக கொடுத்து நாம் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக நம்மளுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், முன்பாக ஹல்லேலூயா ஆண்டவருக்காக அவர்கள் பலி செலுத்தும் போது, எந்த மிருகங்களையும் பலி செலுத்தும் போது ஒரு பழுதற்ற மிருகங்களை தான் பலி செலுத்த வேண்டும் என்றால், இன்றைக்கு தினத்திலே நாம் நம்மளுடைய ஜீவனை ஆண்டவருக்காக நாம் பலி செலுத்துகிறோம் என்றால் அதுவும் பழுதற்றதாக இருக்க வேண்டும். சொல்லலாமா, ஆண்டவரே, எங்களிடத்திலே காணப்படுகிற எந்த மாசற்ற காரியங்களாக இருந்தாலும், எங்களிடத்திலே காணப்படுகிற எந்த பாவங்களாக இருந்தாலும், எங்களிடத்திலே காணப்படுகிற எந்த காரியமும் உமக்கு பிரியம் இல்லாததாக இருந்தாலும், இந்த வேளையில நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீரப்பா, எங்களை கழுவுவீரப்பா, எங்களை கழுவுவீரப்பா. அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த வேளையிலே ஆண்டவருக்கு புத்தி உள்ள ஒரு ஆராதனை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தம் உள்ளவனாய் ஆக்கப்பட வேண்டும். இந்த வேளையிலே ஹல்லேலூயா வாய்களை திறந்து சொல்லும், ஆண்டவரே எங்களை தொடுங்கப்பா, ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே உம்மை ஹல்லேலூயா, ஆண்டவரே நாங்கள் தரிசிக்கணும் என்றால், ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாக கொடுக்கணும் என்றால், ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை கழுவுங்க அப்பா, எங்களை சுத்திகரிங்க அப்பா. ஹல்லேலூயா. எபிரேயரிலே நாம் விதமாக பார்க்கிறோம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துன்மார்க்க சாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால்
உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்க கடவும் என்று சொன்னது போல, சேர கடவும் என்று சொன்னது போல இந்த வேளையிலே சொல்லும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க அப்பா. ஈசோப்பினாலே கழுவி எங்களை சுத்திகரிங்க அப்பா. எங்களை ஜீவ பலியாக நாங்கள் உமக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக, உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக ஆண்டவரே நாங்கள் செலுத்தத்தக்கதாக எங்களிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை மாற்றுவீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமாம், ஒளிந்து போகுமாம். அது குறைந்து போகாது, ஒளிந்து போகும். சொல்லும் ஆண்டவரே, எங்களே முற்றுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் எழுந்தருளுவீரப்பா. ஆண்டவரே, நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் அப்பா. நீங்களே ஹல்லேலூயா மகிமைப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவன் ஆவியானவராயிருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலே ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ளதாய் ஒரு உண்மையுள்ள ஆராதனையாக தம்மை தாமே ஜீவ பலியாக கொடுத்து தம்மை தாமே ஹல்லேலூயா நம்மளை விட்டு கொடுப்போமா? ஆண்டவரே, நீங்க செயல்படுங்கப்பா. நாங்கள் அல்லப்பா, எங்களுடைய மாம்சங்கள் அல்லப்பா, நீங்கள் செயல்பட வேண்டும் அப்பா. ஒரு உண்மையுள்ள ஆராதனையாக நாங்கள் செலுத்தத்தக்கதாக ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக நாங்கள் செலுத்தத்தக்கதாக எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை அங்கீகரிங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுமா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது விதமாக சொல்லுகிறான், தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் அந்த இடத்திலே உடைந்த உள்ளத்தோட வந்திருக்கலாம். தேவன் நம்மளை புறக்கணிக்கிற தேவன் அல்ல, தேவன் நம்மளை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து நாம் இங்க மௌனமாய் இருக்க வரவில்லை. இந்த வேளையிலே நாம் மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல. ஆண்டவரை தொழுது கொள்வோமா, ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. சபையாக இறங்கி ஹல்லேலூயா, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். நாம் துதிக்கும் போது நம்ம மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவரே என்னுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனையோ மரண கண்ணிகள் ஹல்லேலூயா நம்மை அறிந்தும் அறியாமலும் இருந்த போதிலும் நம்முடைய கால்களை ஹல்லேலூயா அந்த வலைக்கு நீங்களாக்கி விடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நன்றி சொல்லுமா. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்திருந்தால், உங்களுக்கு ஜீவன், சுகம், பலத்தை, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறபடினாலே வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இந்த வேளையில நாம் ஆராதிக்க போகிறோம். மௌனமா இருக்கிறது நேரம் அல்ல. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே, இந்த இடத்துல இருக்கும்படியாக நமக்கு சுகத்தை தந்திருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தையும், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும், நமக்கு ஜீவன், சுகம், பலத்தையும் அருளி இந்த வேளையில நம்மளை வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை இல்லனா நாங்கள் எப்பவுமே மடிந்து போயிருப்போம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கினபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாததும் ஹல்லேலூயா எண்ணி முடியாததுமான அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அளவுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். அந்த தேவனை நாம் வாய்களை திறந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை நம்மளுடைய பிரச்சனைகள் நாம் இந்த வேளையில துதிக்க முடியாதபடி, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய காரியங்கள் நமக்கு முன்பாக வரலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வேளையில உங்களுடைய பிரச்சனைகள் அல்ல, இயேசுவை நாம் முன்னிறுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் எங்களுக்கு முன்பாக நாங்கள்
வைத்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. ஹalleluya. பிரச்சனைகளை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஓ ஹalleluya. உலகத்தை ஜெயித்த தேவன் அவரை நமக்கு முன்பாக வைத்து ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்கிறவர். அவர் தம்முடைய வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றுகிற தேவன். அவர் அபூர்வமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். நாம் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன். எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக செய்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. சொல்லுமா, ஆண்டவரே எங்களுடைய பாரத்தை உண்மையிலே நாங்கள் வைத்து விடுகிறோம் அப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹalleluya. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னது போல நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன் அப்பா. நீர் எங்களை ஆதரிக்கிற தேவன். வேத வசனம் இவ்விதமாக அழகாக சொல்லுகிறது. திரளான தண்ணீர்களின் இரைச்சலைகளை பார்க்கிலும், திரளான தண்ணீர்களின் இரைச்சல்களை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் இந்த வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, உன்னதத்திலே இருக்கிற வல்லமை உள்ள தேவன். ஹalleluya ஹalleluya. மகா பெரிய சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிலும் இரைச்சல்களை பார்க்கிலும் அவர் வல்லமை உள்ள தேவன். ஹalleluya ஹalleluya. ஒரு ஜெபத்தோடு நாம் சொல்ல போகிறோம். அப்பா, எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அப்பா. ஆதலால் நான் கலங்குவதில்லை. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா, எனக்காக யாவையும் செய்பவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள். ஒரு ஜெபத்தோடு சொல்லுமா, எங்களுடைய பாரங்கள் அப்பா. என் பாரங்கள் என் சுமைகள். அப்பா, மனுஷர்கள் மத்தியிலே அல்ல அப்பா, மனுஷருக்கு முன்பாக அல்ல, உமக்கு முன்பாக, உம்முடைய பாதத்துக்கு முன்பாக நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் அப்பா. உம் பாதத்தில் இறக்கி வைத்து. திரும்ப சொல்லுவோமா, என் பாரங்கள் என் சுமைகள். சொல்லும் ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாரங்கள் இருக்கலாம் அப்பா, எங்களுக்கு மேல எத்தனையோ சுமைகள் இருக்கலாம் அப்பா. உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சுமைகள் உம்முடைய பாதத்திலே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல தான் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறது. இரண்டு கைகளை தூக்கி ஏசையா என்று கூப்பிடுவோமா? உம்மைத்தானே. இரண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, எங்களுக்கு முன்பாக உம்மையை வைத்திருக்கிறேன் அப்பா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. திரும்ப சொல்லுமா, ஏசையா ஏசையா அப்பா. உம்மைத்தானே எங்களுடைய பிரச்சனைகளை அல்ல, முன்னே எங்களுக்கு முன்பாக உண்மை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. கரங்களை தட்டி ஹalleluya அப்பா.
மனுஷர்கள் மத்தியிலே எங்களுடைய பாரங்களை வைக்கலப்பா, உம்முடைய பாதத்திலே வைத்திருக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தாயினும் மேலாக அன்பை வைத்து எங்களை ஆதரித்து வருகிற தேவனே, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தையும் முறித்து உன்னுடைய கட்டுகளை அறிவிப்பேன் என்று. நம்மேல் இருக்கிற நுகத்தை முறிக்கிற தேவன் அவர். எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் இந்த வேளையில நாம் துதிக்கும் போதே ஹல்லேலூயா கட்டுகளை உடைத்தெறிய அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய கட்டுகள் உடைய வேண்டும் என்றால் நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. செங்கடல்கள் இரண்டாய் பிளக்கிறதை நாம் காணலாம். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டைகள் உடைத்தெறிகிறதை நாம் காணலாம். நாம் துதிக்கும் போது நம்மளுடைய நுகத்தை முறியடிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மேல் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள், உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்மளை வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கேடகமும், நீரே எங்களுக்கு சகாயருமாய் இருக்கிறீரப்பா. எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும், என்றென்றைக்கும் நிற்கும். அவர் சொன்னதை ஹல்லேலூயா நிறைவேற்றுகிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்த தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆதலால் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கத்தக்கதான ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுவும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது, எதுவும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தின் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவரே நமக்கு அடைக்கலமான துணையுமாயிருக்கிறவர், அவரே நம்மளுடைய கண்மலையாயிருக்கிற தேவன். ஆதலால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நம் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுமா, இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். கண்கள் காணவில்லை,
செவிகள் கேட்கவில்லை, எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் அப்பா, நீர் ஆயத்தமாக்கினதை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. வழிகளில் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். வழிகளில் எல்லாம் தூதர்களை கட்டளையிட்டு வழிகளில் எல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் நீ மிதித்திடுவார். அறிக்கைக்கு சொல்லுமா, மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் நீ மிதித்திடுவார். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, எங்களுக்காக அவிதமாக இருக்கிறது. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை, நீர் ஆயத்தமாக்கினதை உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோ இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை, ஆமென் அப்பா, எங்களுடைய நம்பிக்கை நீராய் இருக்கிறபடினாலே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிற தேவன். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிற தேவன் அப்பா. எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி, ஆண்டவரே எந்த சேதமும் வராதபடி, ஹல்லேலூயா, தம்முடைய செட்டையின் மறைவிலே ஒளித்து வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், நான் உங்களை திக்கற்றவனாக விடேன். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை மனுஷன் நம்மளை கைவிடலாம், ஆனால் தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்களுடைய தாயின் கருவிலே இருக்கும் போதே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. கடைசி வரை எங்களை நடத்துகிற தேவன் நீர் அப்பா. எங்களுடைய நம்பிக்கை நீராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் ஹல்லேலூயா வருகிறோம் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவரே. அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடக்கமும் முடிவும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர் அவரே. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே அல்லாமல் வேறொரு நாமம் தரிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இந்த வேளையிலே அவருக்கு ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை கனப்படுத்துவோமா? அவருடைய வல்லமை இந்த வேளையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே உன்னதரப்பா, நீரே நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா, நீர் ஒருவரே மகத்துவம் உள்ள தேவன்.
இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்லாம் நீரே, அவரே ஓமேகாவுமாய் இருக்கிற தேவன். ஆரம்பம் இல்லையே. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒருவன் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒருவங்கள் இல்லையே. கரங்களுக்கு சொல்லுமா, நீரே 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 உன்னதர் அப்பா, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, ஒருவரே உன்னதர் அப்பா, ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. இஸ்ரவேலின் துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அவர் பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மகத்துவர். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் கனமும் ஜெயமும் மகத்துவத்தையும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பாத்திரர் அப்பா. எல்லாருக்கும் மேலே தலைவராய் உயர்ந்திருக்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் பெற்றுக்கொள்ளதற்கு நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. இந்த வேளையிலே எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் விசேஷமாக நம்ம மத்தியில் சிறப்பு போதகர் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அருமையான தேவதாசர் அவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் ஊழியத்தை செய்கிறதான ஜீவா அப்பன் வீட்டின் தலைமை போதகர் பாஸ்டர் ராஜசிங் மோசஸ் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவருடைய பாஸ்டர்மாவும் அவருடைய மகளும் வந்திருக்கிறாங்க. அருமையான குடும்பத்தை எல்ரோய் சபையின் சார்பாக கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். எல்ரோய் சபையின் சார்பாக உற்சாகமாக கரங்களை தட்டி அருமையான தேவதாசரை வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் அடியேனை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் உங்களெல்லாம் பார்ப்பேன் என்று நான் நினைத்ததில்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே திட்டம் வைத்து உங்களெல்லாம் பார்க்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொடுத்த வாய்ப்புக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணும்போது பாஸ்டர் சுரேஷ் முன்ன நாங்கள் பார்த்ததில்லை, ஆனாலும் உடனே எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஹல்லேலூயா, ஆமென். தேவன் இந்த இடத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஜெருசலேம் தேவாலயம் இப்படி தான் இருந்துச்சு. அங்கங்கே கூடாரம், ஜனங்கள் வந்து தேவனுடைய உடன்படிக்கையை எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் கூடாரம் போட்டு ஒரே இடத்துல, இந்த இடத்துல பல மொழிகளில் தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ ஒரு மகிமையான காரியம். பல மொழிகளில் பல வழிகளில் ஆமென் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம். தேவனுக்கு இங்கேருந்து துதிகள் ஏறெடுக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு பெரிய அதிசயம், ஆச்சரியம். ஹல்லேலூயா. எங்கள் இங்கிலாந்து தேசத்தில் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அநேக சர்ச்சு அந்த காலத்தில் கெட்டினாலும் ஒரு தெருவுக்கு ஒரு சபை இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் அநேக சபைகள் மூடிக்கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் எங்களையும் அந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான்
திருநெல்வேலி, பிறந்த ஊர் திருநெல்வேலி, மணல் விலை கொன்கந்தான்பாறை பக்கம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியாது, பிறந்த ஊர் தான் தெரியும். வளர்ந்ததெல்லாம் பாம்பேயில் தான் நான் 18-19 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு கிருபாசனம் என்கிற கிறிஸ்துவின் சபையிலே ஒரு பாஸ்டருக்கு கையிலே அடங்கி அவருக்கு உதவிகளை செய்து கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் 2004 வருஷம் திருமணத்துக்கு அப்புறம் கர்த்தர் எங்களை இங்கிலாந்து தேசத்துக்கு கொண்டு சென்றார். உங்களை இங்கே கொண்டு வந்தது போல். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் பக்கமாக இருக்கீங்க, எங்களை கொஞ்சம் தூரம் ஆண்டவர் இங்கிலாந்து தேசத்தில் கொண்டு போய், ஆனால் போன நாளில் இருந்தே கர்த்தருக்கு சித்தத்தின்படி ஊழியங்களை செய்து கொண்டு இருந்தோம். பலவிதமான ஃபெலோஷிப் எப்படிலாம் ஆண்டவர் கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறாரோ, ஜெபத்திலையும் மற்ற ஜனங்களை தாங்கி ஒரு ஃபெலோஷிப் மாதிரி நடத்தி கொண்டு இருந்தோம். 2021 கர்த்தர் சபையை ஸ்தாபிக்க முடியாது கிருபை செய்தார் அந்த தேசத்தில். அண்ட் வி கால் ஹவுஸ் ஆஃப் லிவிங் பிரெட் இஸ் ஹால்ப், HOLB, அதான் சர்ச்சுடைய பேர், ஹால்ப் சர்ச். ஸோ ஹவுஸ் ஆஃப் லிவிங் பிரெட், ஜீவாப்பத்தின் வீடு. வி ஆர் ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி. அந்த கர்த்தர் கிருபையினாலே அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மிகவும் கடினம், ஏன்னா அங்கே இங்கிலாந்து தேசத்திலே அதிகமான ஜனங்கள் எல்லாம் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து விலகி இருக்கிறது. ஒரு சில சபைகள் நல்ல ஆவிக்குரிய சபைகள் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக ஜென்ரலி இங்கிலாண்டு நினைத்தேன், நான் அப்படி தான் நினச்சேன் போகிறதுக்கு முன்னாடி. இங்கிலாந்து தேசத்துக்கு போகிறோம், அங்கே நல்லா பைபிள் ஸ்டடி படிக்கலாம், நல்லா ஆவிக்குரிய வளரலாம். ஆனால் அந்த தேசத்துக்கு போன பொறு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் யுவர் சாய்ஸ் வெதர் யூ வாண்ட் டு ஃபாலோ கிரைஸ்ட் ஆர் யூ வாண்ட் டு ஃபாலோ த வேர்ல்டு. எல்லாம் சாய்ஸ் அங்கே அப்படி தான். பிள்ளைங்களுக்கும் அப்படி தான். 18 வயசு சின்ன பிள்ளைங்களே அங்கே ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, அவங்க என்ன வேணுமோ அதான் கொடுக்கணும். ஸோ இட்ஸ் ஃப்ரீடம். ஹல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் என்ன கொடுத்தார்? ஃப்ரீடம் கொடுத்தார். நன்மை தீமை அறிகிற கனியருக்கு எது வேணாலும் புசிக்கலாம், ஆனால் ஒன்றை புசியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீடமை கொடுத்தார். அவர் எடுத்துருக்கலாம் அந்த மரத்தை, இல்லையா? ஆனால் he gave a choice. If you want you can take it, but if you take it this is the consequences. இதை பறித்தார் சாகவே சாவாய். அதே போல் அந்த தேசத்தில் அநேக காரியங்கள் உண்டு. இந்த தேசத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்குது, இல்லை? அநேக காரியங்கள், சில காரியங்கள்லாம் தகர்க்கப்பட்டிருக்குது, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அங்கே அப்படி அல்ல. அங்கே நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்மளை, எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த நாளில் உங்களை சந்திக்க முடியாது. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம். சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம சின்னதாக இருக்கோமே, அங்கே பெருசாக இருக்க. ஆண்டவர் சின்னதை தான் விரும்புகிறார். ஆமென். கிதியோனை தேர்ந்தெடுக்கும்போது அவன் சொன்னான், நான் சிறிய கோத்திரத்தான். ஹல்லேலூயா. சின்னதை கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பேதுருவை எடுத்தார், என்ன செஞ்சார்? பின்மாட்டி போன பேதுருவை கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரே நாளில். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு வேணும் அன்பு. பேதுருட்ட கேட்டார், நீ எல்லார்கிட்டையும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. அதுதான் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு இல்லை, நம்மை தேவன் அதிகமாய் நேசிக்க வேண்டும். இன்றைக்கி உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர முடியாது. கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி. நான் உபவாசித்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உபவாசித்து ஜெபிக்கும்போது நான் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே பார்க்கும்போது எஸ்ராவின் உபவாசத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. எஸ்ரா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எஸ்ராவை தேவன் தெரிந்து கொண்டா. இஸ் எ ஸ்கிரைப். ராஜாவின் இடத்துல தயவு பெற்றவன். தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவனுக்கு ஒரு அன்பு. ஆலயம் இடிக்கப்பட்டு இருக்கிறதேன்னு சொல்லிட்டு ஒரே ஏக்கம், அழுது புலம்புகிறான். அப்போது ராஜா இடத்துல அவனுக்கு தயவு கெடுத்து ராஜா தங்கமும் வெள்ளியும் பொன்னும் அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து என்ன செஞ்சார்? நீ போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டு, பழுது செய், அலங்கரி. ஹல்லேலூயா. எனக்கு நல்லா நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் சிஎஸ்ஐ குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டது. அதனால் எங்கள் அப்பா சிஎஸ்ஐ தான், கமிட்டி மெம்பர். ஆனால் ஆலயத்தில் ரொம்ப நேசிப்பாங்க. ஆலயம்னா சரி தான். ஆலயத்தில் எஸ்பெஷலி குட் ஃப்ரைடே அதெல்லாம் வந்தாச்சுன்னா ஜோடிக்கிறதுல அப்படி தானே, இல்லையா? ஆனால் நாமே தேவனுடைய
ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை நம்ம எப்படி ஜோடிக்கிறோம், எப்படி நம்ம பாதுகாக்கிறோம். ஆனால் இங்கே எஸ்ராவுக்கு என்ன செஞ்சான், அந்த ராஜா தங்கம் வெள்ளி உனக்கு என்ன வேணுமோ நான் இவ்வளோ தாரேன், இன்னும் வாங்கிக்க. அது மாத்திரமல்ல, ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறான். போகிற வழியில் எவனும் ஒன்றே தொடக்கூடாது. nobody will touch you. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வழியில் எல்லாத்தையும் தருவாங்க, வாங்கிட்டு போ. உனக்கு ஆலயத்துக்கு வேணுங்க தானே, எல்லா தேவனுடைய ஆலயம் பாருங்க. அந்த ராஜா அவனுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு குறித்து கட்டிருக்க தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து அனுப்புகிறான். இப்போது இங்கே நான் வாசிக்கிறோம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 8:21-23 வரை வாசிப்போம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகால நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பிரயாணப்பட்டு போகிறதுக்கு முன்பதாக என்ன செய்றார் எஸ்ரா, ஒரு உபவாசத்தை கூட்டுகிறார். இந்த இதில் அருமையான ஒரு வசனம் பாருங்கள். எஸ்ராக்கு he got a favor from his king and he's got authority. ராஜாவினுடைய ஒரு அத்தாரிட்டி இருக்குது. யாரும் அவனை தொட முடியுமா? nobody can touch him. அண்ட் அவனுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுத்துருக்கு. ஆனாலும் அவனுடைய பிரயாணத்தில் அதை நம்பி அவன் போகலை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்கிறான், நான் ராஜாட்ட போய் எனக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி போகிற வழியில், ஏன்னா வழியில் எல்லாம் கொள்ளர்கள் உண்டு. எனிமீஸ், தே ஆர் எனிமீஸ் ஆன் த வே. அதனால் நம்ம கொண்டு போகிற பொருளை திருடிடுவாங்க, இல்லை நமக்கு ஆபத்து வரலாம், நம்ம போகிற வேண்டிய வழியில் சேராமல் போயிடுவோம். அப்போது ராஜாட்ட ஒரு செக்யூரிட்டி, ஹல்லேலூயா, சோல்ஜர்ஸ், ஒரு பாதுகாப்பை நம்ம கேட்கலாம் அப்படின்னு தயங்குறான். அஷேம், ஹவு கேன் ஐ ஆஸ்க், எப்படி நான் ஏன்னா என்ன சொல்கிறான், why I shouldn't ask because I told, என்ன சொல்லியிருந்தாராம், என் தேவனுடைய கரம், ஹல்லேலூயா, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் இதில் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். Hallelujah. We already told the king that our Lord God, Almighty God's hand is upon us. அவருடைய கரம் எங்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய தேடுகிற, நீங்களெல்லாம் ஆண்டவரை தேடுகிறோம், நம்ம எல்லாம் ஆண்டவரை தேடுகிறோம். நம்ம தேடுகிறவர்கள் மேல் என்ன இருக்குது? கர்த்தருடைய கரம், நன்மை செய்கிற கரம். இப்படி நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி சொல்லிட்டு நான் கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினான் ராஜா. அவனுடைய பலத்தில் நம்பி பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணலை, கர்த்தருடைய பலத்தை நம்பி. அதனால தான் அதுக்கு உபவாசம் இருக்கிறான், உபவாசித்து ஜெபிக்கிறான். எதற்காக? அதை வாசிப்போம். 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், ஹல்லேலூயா, தங்களை உபவாசம் எதுக்கு? தாழ்த்துகிறதுக்கு உபவாசம். ஏன்னா நம்ம எதாவது தேவை இருந்ததுன்னா நம்ம உபவாசம் பண்ணுவோம். சிலவங்க திருமணத்துக்கு முன்பாக உபவாசம் வந்து ஜெபிப்போம். ஒரு வேலை காரியமாக, ஒரு பிரயாண காரியமாக நம்ம ஜெபிப்போம் இல்லையா? இங்கே உபவாசத்தை எதுக்கு? தங்களை தாழ்த்துகிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் ராஜா இவனை குறித்து சாட்சி சொல்கிறான். ஆனாலும் தாழ்த்தணும். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம கிருபை பெருகணும்னா நம்ம தாழ்த்த தேவனுடைய கிருபை நம்ம இடத்துல என்ன பண்ணும்? ஊட்டப்படும், பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ தேவன் மனுஷன் எதிர்த்தாலே நம்மளால் தாங்க முடியாது. தேவன் நம்ம எதிர்த்தா நம்மளால் தாங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே என்ன சொல்கிறான்? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல
பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் உபவாசம். செவ்வையான வழி, பல வழிகள் உண்டு இல்லையா? போய் சேர வேண்டிய இடத்துக்கு பல வழிகள் இருக்குது. இப்போ நம்ம இங்கே வர்றதுக்கு மேப்பில் போட்டால் பல வழி காப்போம் கூகுளில் இல்லையா? யூ கேன் கோ திஸ் வே, தட் வே, ஸ்ட்ரெயிட், பல வழிகள் உண்டு. ஆனால் செவ்வையான வழி ஒன்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஹல்லேலூயா. போக வேண்டிய சேர வழி செவ்வையான வழி. அதான் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் செவ்வையான பாதையிலே போகணும். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் எதுக்கு தெரியுமா? ப்ரொடெக்ஷன். பெட்ட பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாய் சேர்ந்த இடத்துல போய் சேரணும், செவ்வையான பாதை. ஹல்லேலூயா. நாம் பெற்றிருக்கோம்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட என்னத்தை? என்ன ஒன்று, எனக்கு அவ்வளோ தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை. நம்ம பெற்ற ரட்சிப்பு விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆமென். தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் நம்ம ரட்சித்தார். அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். பாதை செவ்வையான பாதையிலே போய் சேரணும், பரம எருசலேம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும். அதுக்காக என்ன செய்கிறான்? உபவாசம், தன்னை தாழ்த்தி. அவன் மட்டும் இல்லை, பிள்ளைகள் சுவையான பாதையில். விசாலமான பாதையும் உண்டு, நெடுக்கமான பாதையும் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பாதை எப்படி இருக்குது? நாம் எந்த பாதையில் போகிறோம்? ரொம்ப அவசியம். இங்கே என்ன செய்கிறோம்? உபவாசித்து, ஆண்டவரே நாங்கள் சரியான பாதையில் போகிறோமா? நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலான வழிகளை செவ்வையாக்கி செவ்வையான பாதையில் நடத்துவேன். ஆண்டவர் வாக்கு நமக்கு பண்ணியிருக்கிறார். when we follow him, when we seek him, அவரை தேடும்போது கர்த்தர் நம்மளை செவ்வையான பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா. செவ்வையான பாதை ரொம்ப அவசியம். அவனுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்குது, ராஜா இருக்கிறார், தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவன் தேடுறான், ஆண்டவரே நான் செவ்வையான பாதையில் போதும்ப்பா, தவறிடக்கூடாது. ஆமென். இடது பக்கம் வலது பக்கம் விழுந்துடக்கூடாது, தவறிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஈஸியாக அந்த உலகம் சாத்தான் நினைச்சான் எவனை விழுங்கலாமென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இட் டசன்ட் கேர் அபவுட் அதர்ஸ். தேவனை நம்ம என்னைக்கு ஆண்டவரை தேடி அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அவனுக்கு என்ன ஆயிரும்? நம்மளை சுற்றி வருவான். எப்படா இவனை வழி தப்பலாம்? ராங் டைரக்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி போன்னு என்ன ராங் டைரக்ஷன். ரொம்ப சரியான பாதை ரொம்ப அவசியம். அதற்கு என்ன செய்யணும்? ஜெபம் ரொம்ப அவசியம். நம்முடைய பாதை எப்படி இருப்பது? இன்றைக்கி இந்த நாளில் நம்மளை ஆராய்வோம். ஆண்டவரே நான் சரியான பாதையில் இருக்கிறேனா? ஆமென். இங்கே சங்கீதம் 5:8, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்ரு யார்? சத்ரு சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டு தான் எனக்கு சத்ரு, இல்லைன்னா அவர் நேபர்ஸ், அவர் பாஸ், அவர் கலீக். இல்லை, நமக்கு ஒரே சத்ரு தான், சாத்தான். ஆமென். அவனோட பிளான் என்ன? நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேரக்கூடாது. அதுக்கு வேண்டியான எல்லாம் செய்வான் இல்லையா? he will try anything, he can give you money. ஆமென். இளையகுமாரனுக்கு என்ன ஆச்சு? கேட்டதெல்லாம் கொடுத்துட்டான், எல்லாம் தருவான். he tried to divert us, நம்மளை திசை திருப்புவான். ஆனால் கர்த்தர் நம்மை நேரான வழியிலே அவரை பின்பற்றி நம்ம அவரை நோக்கி பார்த்து ஓடுவோம். ஹல்லேலூயா. செவ்வையான பாதையிலே கர்த்தர் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் ஐயா. எவ்வளோ ஒரு தாழ்மையான ஜெபம் இல்லை? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம் இப்படி தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் தவறி விழுந்துடக்கூடாது. ஈஸியாக தவறிடுறோம், ஈஸியாக. அதான் ஜெபிக்கணும். இந்த தாவீது ஜெபித்தது போல ஜெபித்து நம்ம போகும்போது ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. எஸ்ராவை நடத்தினார் ஆண்டவர். போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து மகிமையாக தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புனான். ஹல்லேலூயா. அதுபோல் நம்மவும் நம்முடைய சேர வேண்டிய இடம் எங்கே இருக்குது? பரலோக ராஜ்யம். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார்.
ஹல்லேலூயா. இந்த பூமியில் வீடை கட்டி அதெல்லாம் நமக்கு தேவை தான். ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் தருவார். கார் வேணும், வீடு வேணும், வசதி வேணும். ஆனால் நம்முடைய நோக்கம் எங்கே? நம்ம போக வேண்டிய சேர வேண்டிய இடம் எங்கே? ஹல்லேலூயா. இந்த பரமராஜ்யம், பரம எருசலேம். ஹல்லேலூயா. அதற்கு போக வேண்டிய பாதை சும்மா நினச்ச மாதிரி போக முடியாது. ஒரு வழி உண்டு, ஒரு நெடுக்கமான பாதை. ஆமென். விசாலமான வழிகள் உண்டு. எல்லாருக்கும் பல வழிகள். நமக்கு நேற்று தான் டிஸ்கஷன், ஒரு சகோதரி சொன்னா, சில சர்ச்சஸ் இப்படி இருக்கிறாங்க, சில சர்ச்சஸ் இப்படி இருக்காங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஸ்பைசஸ் இருக்கலாம், அதான் ஆண்டவர் ஒரு தாட்ஸ் கொடுத்தாரு. சாப்பாடு டேஸ்ட்டு, சிக்கன் கறி சாப்பிட்றானுங்களேன், அது பல வித டேஸ்ட்டில் பண்ணுவாங்க. நியூட்ரிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஆமென். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த சபையிலே உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் இவன் இங்கே இருந்தால் தான் சரியாக இருப்பான். ஆமென். எல்லாம் சரிதான். ஆண்டவர் பார்வையில் எல்லாம் அருமையும் அழகாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல வைத்து ஆண்டவர் நினைச்சார், பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எதற்கு? பரலோகராஜ்யம் போய் சேர்கிறதுக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு அருமையான பாஸ்டரையும் அவர் குடும்பத்தாரும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய கேட்டு ஜெபித்து நம்ம என்ன செய்யணும்? முன் செல்லுங்க. என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி, நீதியின் பாதையிலே, பரிசுத்தமான பாதையில் நீதியாக நடக்கிறோமா? நேர்மையாக நடக்கிறோமா? ரைட்டியஸ்னஸ். ஹல்லேலூயா. த கார்மெண்ட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதியின் சால்வை. ராஜா ஒரு திருமணத்துக்கு ஆட்களை அனுப்பினான். கூப்பிட்டவன் அழைச்சவங்கெல்லாம் வரல. என்ன சரி கூப்பிடுறா, தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுன்னு கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அதான் நாம இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்துக்காக வந்தார். ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? இக்னோர்டு. ஆனால் அந்நியர்களாக இருந்தை நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். கூப்பிட்டு கல்யாணம் எல்லாரும் விருந்துக்கு உட்கார்ந்துருக்கான். அப்புறம் ராஜா பார்க்குறாரு, ஒருத்தன்ட்ட என்ன இல்லை. அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம், அந்த ராஜா திருமணத்துக்கு அழைத்தார்னா, திருமணத்து பந்தியில் உட்காரதுக்கு முன்பாக அதை கிவ் எ கார்மெண்ட். அதை உடுத்தி கொண்டு தான் அங்கே என்ன செய்யணும்? உட்காரணும். இட்ஸ் ரைட்டியஸ் கார்மெண்ட். திருமணத்தின் ஹல்லேலூயா வெட்டிங் கார்மெண்ட். எல்லாரும் அப்போ என்னென்னா, டசன்ட் மேட்டர் வேர், வாட் கலர், வாட் கல்ச்சர், எல்லாம் ஒரு போல் இருக்கும். பந்தியில் உட்காரும்போது படித்தவனும் சரி தான், படியாதவனும் சரி தான், வசதியாக இருந்தாலும் வசதி இல்லாட்டாலும் என்ன செய்வான்? அந்த வஸ்திரத்தை உடுத்து கொண்டு பந்தியில் இருக்கணும். ஒருத்தன் என்ன இருக்கான்? அந்த வஸ்திரத்தை இக்னோர் பண்ணிட்டான். நீதியின் சால்வையை, இட்ஸ் ஓகே, ஐ எம் ஃபைன், இது போதும் எனக்கு. அது யாருக்கும் தெரியாது, பக்கத்துலவங்களுக்கும் தெரியல. தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரமான அலங்காரம் அல்ல, நீதியின் உள்ளுக்குள்ள. God sees our heart. பரிசுத்தம் உள்ளேருந்து வெளியே வரணும். ஆமென். உள்ளே சரியாயிட்டுனா வெளியே தன்னை ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் என்ன ஆயிரும்? சரியாயிடணும். என்ன சொல்கிறான்? என்ன பண்ணுறான்? நீதியிலே என்னை நடத்தி, உம்முடைய நீதியிலே நடத்தி. ஹிஸ் ரைட்டியஸ்னஸ். நம்முடைய ரைட்டியஸ்னஸ் நத்திங். நம்முடைய நீதி ஒன்றும் அல்ல. அவர் நம்முடைய நீதி ஒன்றும் அல்ல. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பலி செலுத்தும் போது என்ன செய்ப்பா? ஆட்டை தான் பார்ப்பாங்க. ஆடு கரை இதரை இல்லாமல் இருக்கா? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழுதட்ட ஆடு. அவரிடத்துல ஒரு பாவம் இல்லை. ஆனால் அவருடைய பாவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? we exchanged. ஆமென். so we receive the righteousness. அவருடைய நீதியின் சால்வை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம அதை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல புது செட்டு போட்டால் ரொம்ப பாதுகாப்பாக விருப்பம் வச்சுப்போம்லாம் இல்லை, அப்படி தானே? சாப்பிடும்போது கரை பற்றக்கூடாது, நியூ க்ளோத்ஸ் கொஞ்சம் 2-3 நாளைக்கு போடணும். எவ்வளோ பாதுகாக்கிறோம் திஸ் கார்மெண்ட்ஸ். அப்போ நீதியின் வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, பாதுகாக்கணும். அதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பதாக உம்முடைய வழியை சுவைப்படுத்தும். ஹல்லேலூயா. உபாகம் 28:13-14. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி
ஆபத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் அப்படி வார்த்தையின்படி நடக்கிற நமக்கு நாம் என்ன ஆகும்? கீழாக மாட்டோம், வாளாக இருக்க மாட்டோம், தலையாக இருப்போம். ஆமென். தலைனா என்ன? we will be ruling, we will giving advice. தலையாக இருப்போம். எப்போது? அப்படி வார்த்தையின்படி நாம் நடக்கும்போது. ஹல்லேலூயா. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் சீராய். ஓட்டத்து ஓடுகிற குதிரைகளை பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க கடிவாளம். இந்த இது கண்ணில் போட்டிருக்கோம், மறைவு. எதுக்கு? டிஸ்ட்ராக்ஷன். இந்த உலகத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா the so much distractions in this world will be distracted. என்ன செய்யணும்? நேராய், வசனத்துக்கு நேராய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன் வைத்து நேராய் போகணும். அந்த வழி செவ்வையான பாதையில் நம்ம என்ன செய்யணும்? நடக்க கவனமாக இருக்கணும். அப்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். சங்கீதம் 119 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி வசனம், இந்த வேத வசனத்தின் மேலே நமக்கு வாஞ்சையும் தாகமும், ஒரு தாகம் வேணும். ஆமென். we need to love, ஆமென், the word of God. வேதத்து மேலே நம்ம நினைச்சணும் ஒரு தாகம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். ஏன்னா நம்ம போக வேண்டிய வழியில் சரியாக போகணும்னா என்ன வேணும்? இந்த வேத வசனத்தை தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்களில் அநேக டிஸ்ட்ராக்ஷன். ஒரே வசனத்தில் என்ன செய்வாங்க? ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு ஏதாவது ஒன்று எடுத்து டக்குன்னு திருப்பிடுவாங்க ஆட்களை. ட்ரை டு டிஸ்ட்ராக்ட். அப்போ வேத வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது, தப்பாய் நடத்த முடியாது. அநேக காரியங்கள் ஜனங்கள் விழுந்துடுறோம். விழாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. மற்ற யாரும் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பாஸ்டரோ சபையோ, ஹல்லேலூயா, இல்லை பெரிய அப்போஸ்தலரோ தீர்க்கதரிசிகளோ அல்ல, வேத வசனம். ஆமென். வேத வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வேத வசனமும். மற்ற எதையும் ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக என்ன ஆயிடும்? அவங்க விழுந்தா நம்மளும் விழுந்துருவோம். அதனால் என்ன செய்யணும்? whom we have to follow the word of God. ஆமென். வேத வசனம் என் பாதைக்கு தீபமும். ஹல்லேலூயா. praising Jesus. அதனால தான் எஸ்ரா ஜெபித்தான், ஆண்டவரே செவையான பாதையிலே, நீதியின் பாதையிலே என்னை நடத்துங்கப்பா. நான் எல்லாத்தையும் உம்மிடத்திலிருந்து பெற்ற அந்த ராஜாவின் இடத்துலேருந்து பெற்ற அந்த பொக்கிஷத்தை, அந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பை நான் போய் சேர்க்கணும். என்னுடைய ஆலயத்தை அலங்கரிக்கணும். எல்லாரும் ஜெபிப்போமா இந்த நாட்களில்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் தந்த எங்கள் ரட்சிப்பை நாங்கள் சரியான பாதையில் கடந்து சென்று, ஹல்லேலூயா, praising Jesus, முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அன்றைய முடிவு பரிந்தும் நிலைத்திருந்து செவ்வையான பாதையில் கடந்து சென்று பரமா கானானை அடைய எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம் தேவனை தேடுகிற யாவர் மேலும் இருக்கிறது. சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடையும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நன்மையும் குறைபடாது. You will lack nothing, no good. ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய கரம், நன்மை செய்கிற கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற உனக்கு நேராக இருக்கிறது. ஹல்லேலூயா. praising Jesus. செவ்வையான பாதையில் நடத்தத்தக்கதான கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே செவ்வையான பாதையில் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிச்சிருக்கிறோம். நாங்கள் பெற்ற ரட்சிப்பை கர்த்தராவே பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வழியிலே அழிந்து விடாதபடிக்கு
இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரே கோடியான லட்சக்கணக்கான ஜனங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் முடிவிலோ காலேப்பும் யோசுவாவையும் தவிர எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பித்த இந்த பிரயாணத்தை நாங்கள் வழியிலே அழிந்து விடாதபடிக்கு முடிவு வரைந்தும் நிலைத்திருந்து நம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களை பாதுகாப்பீராக. Protect us, Lord, from the enemies. Hallelujah. செவ்வையான பாதையிலே கர்த்தர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, நம்முடைய வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்க வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுடைய பாதைக்கு தீபமாய் இருப்பதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Hallelujah, praising Jesus. உடைய தயவுள்ள சித்தம் ஒவ்வொருவரும் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, பாஸ்டர் எங்கள் தாவே சகோதரோட குடும்பத்தாருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. கிதியோனை தெரிந்து கொண்டது போல நம்முடைய தாசனை தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா ஆண்டவரே ஜனங்களை நடத்தத்தக்கதான கிருபையிலே கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துவீராக. அவர்களை எடுக்கிற ஊழியங்களை முயற்சிகளை கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மனதார சபையாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஒருவராவது கெட்டு போகாமல் ஆண்டவர் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நீதியின் சால்வையை தரித்துக் கொண்டு அந்த பந்தியிலே எல்லாரும் ஆயத்தமாயிருக்க பிரைசிங் ஜீசஸ் கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுடைய தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.